வணக்கம். இன்றைய பக்தி செய்திக்காக PRD தங்கம் வலைதள செய்தி சேனலின் பக்தி செய்தியாளர் ஈஸ்வரன். நீலகண்டராயம்பேட்டை கிராமத்தில் இன்று திரௌபதி அம்மன் கோயில் விழாவை முன்னிட்டு மரம் ஏறுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் வட்டம் நீலகண்டராயன்பேட்டை அருள்மிகு திரௌபதி அம்மன் ஆலயத்தின் 82ஆம் ஆண்டு தீமிதி திருவிழா மற்றும் அருள்மிகு துர்க்கையம்மன் ஆலய கூழ்வார்த்தல் நிகழ்ச்சி தொடங்கி நடைபெற்று வருகிறது. இன்று 21/5/2024 செவ்வாய்க்கிழமை 12 மணி அளவில் அர்ஜுனன் தபசு மரம் ஏறுதல் நிகழ்ச்சி திரௌபதி அம்மன் ஆலயத்தில் சிறப்பான முறையில் நடைபெற்று வந்தது. ஒவ்வொரு படியாக ஏறும் பொழுது பக்தி பாடல்களோடும் அதனுடைய விளக்கங்களையும் தெளிவாக பக்தர்களுக்கு எடுத்துரைத்தார்கள். இந்த மர ஏறுதல் நிகழ்ச்சி அர்ஜுனன் தபசு நிகழ்ச்சி என்று சொல்லக்கூடிய மரம் ஏறும் நிகழ்ச்சியானது சிறப்பு வாய்ந்த நிகழ்ச்சியாக அமைந்தது. இந்த திரௌபதி அம்மன் ஆலயத்தில் நடைபெறும் இந்த நிகழ்ச்சியில் திருமணம் நடைபெறாத ஆண் பெண், திருமணம் நடந்து முடிந்து குழந்தை பேறு இல்லாத பெண்கள் அந்த மரத்தை சுற்றி நிகழ்ச்சி முடியும் வரை அங்கிருந்து சிறப்பு பூஜை கலந்து கொண்டு வந்தால் அவர்களுக்கு குழந்தை பேறு கிடைக்கும் என்பது ஐதீகமாக ஒவ்வொரு ஆண்டும் இந்த நேர்த்திக்கடன் பெண்கள் செலுத்தி வருகிறார்கள். அதே போன்று இந்த ஆலயத்தில் குறிப்பாக நீலகண்டராயன்பேட்டையில் அமைந்துள்ள ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயத்தில் நாம் விரும்பும் வேண்டுதல்களை வைத்து அதை சிறப்பாக செய்து வரும்பொழுது நமக்கு அருள்மிகு திரௌபதி அம்மன் துர்க்கை அம்மன் நாம் வேண்டிய வரங்களை கொடுத்து நமக்கு அருளாசி வழங்குகிறார். அந்த அடிப்படையில் குழந்தை கிடைத்தவர்கள், குழந்தை பேறு கிடைத்தவர்கள் அவருடைய நேர்த்தி கடனும் செலுத்தினார்கள். இன்று நடைபெற்ற இந்த பனைமரம் ஏறுதல் நிகழ்ச்சி அர்ஜுனன் தபசானது பல்வேறு ஊர்களிலிருந்து பொதுமக்கள், ஆண்கள், பெண்கள், குழந்தைகள், இளைஞர்கள் என பக்தர்கள், பொதுமக்கள் மற்றும் அந்த ஊரில் உள்ள ஊராட்சி மன்ற தலைவர், ஊராட்சி மன்ற துணைத் தலைவர், வார்டு உறுப்பினர்கள், கோயில் நிர்வாகிகள், நாட்டாண்மைதாரர்கள் என அனைவரும் கலந்து கொண்டு இந்த விழாவை சிறப்பாக நடத்தினார்கள். விழாவின் முடிவில் ஆலயத்தின் சார்பாக வருகை புரிந்து அனைத்து பக்தர்களுக்கும் அன்னதானத்தை சிறப்பாக வழங்கினார்கள். இதில் திரௌபதி அம்மன் ஆலய தர்மகர்த்தா, நாட்டாண்மை, பெருந்தனம், மேட்டுக்குடி, குமாரவர்க்கம், சமயம், கணாச்சாரியம், இளைஞர்கள் மற்றும் கிராம பொதுமக்கள், நீலகண்டராயன்பேட்டையில் உள்ள பொதுமக்கள் இதில் கலந்து கொண்டு இந்த விழாவை தொடர்ந்து சிறப்பாக நடத்தி வருகிறார்கள். வருகிற ஞாயிற்றுக்கிழமை காலையில் துரியோதனன் படுகளமும், மாலையில் தீமிதி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற உள்ளது என்றும், அதைத் தொடர்ந்து மறுநாள் தர்மருக்கு பட்டாபிஷேகம் சிறப்பாக நடைபெறும். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை வருகை புரிந்து இரவு நேரங்களில் நடைபெறுகின்ற அந்த அற்புதமான பக்தி நாடகங்களை பார்த்து தன் குடும்பங்களையும் நல்ல வழியில் நடத்துவதற்கு ஏதுவாக திரௌபதி அம்மன் ஆலயத்திற்கு வருகை புரிந்து திரௌபதி அம்மனுடைய அருளை பெறுமாறு கோயில் நிர்வாகத்தின் சார்பாகவும் நாட்டாண்மைகள் சார்பாகவும் இந்த தீமிதி திருவிழாவை சிறப்பாக நடத்தக்கூடிய பொறுப்பாளர்கள் சார்பாகவும் அனைவரும் வருக, திரௌபதி அம்மன் மற்றும் துர்க்கை அம்மன் அருளை பெற்று வாழ்வாங்கு வாழுங்கள் என்று நிர்வாகத்தின் சார்பாக அழைக்கின்றார்கள். பக்தி செய்திக்காக நீலகண்டராயன்பேட்டை அருள்மிகு திரௌபதி அம்மன் ஆலயம் இன்று நடைபெற்ற அர்ஜுனன் தபசு மரம் ஏறுதல் விழாவிலிருந்து செய்திக்காக ஈஸ்வரன்.